நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்தி நடிகர் சல்மான் கான் சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஜோத்பூர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. இதுகுறித்த விவரங்களை இப்போது பார்ப்போம். 1998ஆம் ஆண்டு படப்பிடிப்பு ஒன்றுக்காக ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூருக்கு சென்ற சல்மான் கான் அரிய வகை மான்களை வேட்டையாடியதாக குற்றம் சாட்டப்பட்டது. மானை வேட்டையாடியது தொடர்பாக அவர் மீது தொடரப்பட்ட வழக்கில் ராஜஸ்தான் நீதிமன்றம் அவரை குற்றவாளி என அறிவித்தது. இதனை அடுத்து அவர் 5 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். இந்த வழக்கு விசாரணையின் போது சல்மான் கான் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்ததாகவும் இதற்கான உரிமங்கள் காலாவதியானதாக கூறி போலீசார் அவர் மீது மற்றொரு வழக்கை பதிவு செய்தனர். இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளது. இந்த வழக்கில் நீதி வெல்லும். சல்மான் கானும் மற்ற குற்றவாளிகளும் தண்டனை பெறுவார்கள். ஒன்றும் அறியாத பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு நீதி கிடைக்கும். சல்மான் கான் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் அவர் நடித்து வரும் திரைப்படங்களின் தயாரிப்பாளர்கள் கலக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. பாக்யராஜ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.